அதான் அதான் தானே? அவருக்கு மட்டும் இந்த பாசம் இருக்கு. அப்ப மற்றவங்க பாசம் இல்ல. சீதா எங்க இருக்கிறாங்க? கிளிநொச்சி. கிளிநொச்சி. அப்ப சிலங்கால இந்த கிஃப்ட் வரான்னு சொன்னீங்களே. அம்மா மக்கா. அம்மா மக்கா. முதல்ல அம்மா மட்டும் சொன்னீங்க, இப்ப அக்காவை சேர்த்து சொல்றீங்க. வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களோட பேர்? திவ்யா. எத்தனாவது பர்த்டே இன்னைக்கு? 21. ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது, மிக்க ஒன்று வந்திருக்குது. யாரெல்லாம் அனுப்பி இருப்பாங்க? அம்மா. அம்மாவா? எனக்கு கூட இருக்கிறன்றக்காக அவங்கள சொல்லக்கூடாது. இந்த கிஃப்ட் சில வேளை வெளிநாடுல இருந்து கூட வந்திருக்கலாம். வடிவா யோசிச்சு பாருங்க, யார் அனுப்பி இருப்பாங்க? அம்மா, அக்கா, அல்லாடிக்கா, எங்களோட குடும்பம் தான். உங்களோட குடும்பம் தானா? அவங்கள விட வேற யாரெல்லாம் அனுப்பலாம்? எனக்கு தெரியும். அம்மா, அக்கா, எல்லாடிக்கு அத்தான், எல்லாடிக்கு அண்ணா, எல்லாடிக்கு அப்பா. சில வேளை யாரும் ப்ரொபோஸ் பண்ணி அனுப்பி இருப்பாங்களோ? யாரும் ப்ரொபோஸ் பண்றதுக்கு இல்ல. இல்ல. சரி, எதுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு மிக்கிட்ட கையில இருந்து வந்திருக்க கிஃப்ட் வாங்கிக்கொள்ளுங்க. உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. கிஃப்ட் எல்லாம் ஸ்ரீலங்காவில இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? ஸ்ரீலங்கா சாக்லேட் இல்லையா? சாக்லேட் பிரான்ஸ்ல நாங்க வாங்கினது. ஆனா ஆர்டர் தந்தாக்க ஸ்ரீலங்காவில இருக்கலாம் இல்லையா? தெரியல. சரி, உங்களுக்கு நிறைய கிஃப்ட் இருக்குது. நீங்க சரியா சொல்லாட்டா கிஃப்ட் எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. சரி, உங்களுக்கான அடுத்த கிஃப்ட் மிக்கிட்ட இருக்குது. இந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? சரி, வாங்கி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. சரி, உங்களுக்காக மிச்சல் கோஸ் மார்க்ல பேக் வந்திருக்குது. இப்ப சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருப்பாங்க? ஏன் அம்மாவை மட்டும் சொல்றீங்க? ஆனா இந்த கிஃப்ட் அனுப்பி நாங்க கோவிக்க போறாங்களே இப்ப. அம்மா தான். சரி, உங்களோட குடும்பத்தை விட இந்த கிஃப்ட் எல்லாம் வேற யார் அனுப்புவாங்க? யாரும் இல்ல. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் ஐரோப்பிய நாடுல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? யாரும் இல்ல. யாருமே இல்லையா? அவ கிஃப்ட் எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போயிட்டுமா? ஆமா. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. நீங்க சொன்னாதான் தெரியல. அம்மாதான். சரி, ஆனா கடைசியில நான் நினைக்கிறேன் கிஃப்ட மிஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கான அடுத்த கிஃப்ட மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. சரி, இதுல என்ன இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? பொருள் சின்னனா இருக்குது. மோதிரம். மோதிரம். மோதிரம் பிடிக்குமா? சரி, ஓபன் பண்ணுங்க, என்ன இருக்குன்னு சொல்லி பாப்போம். நீங்க சொன்ன மாதிரி மோதிரம் தான் வந்திருக்குது. நாங்க நினைக்கிறோம் சில வேளை உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணி யாரும் அனுப்பிட்டாங்களோ தெரியல. ஃபேமிலிக்கும் தெரியாம இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக அனுப்பி இருக்கலாம் இல்லையா? சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் ஸ்ரீலங்கால இருந்து அனுப்புறது யாரா இருக்கலாம்? ஸ்ரீலங்கால ஃபேமிலி இல்லையா, ரிலேஷன்ஸ் இருக்கணும். யார் இருக்கிறாங்க? இது வந்து இது அம்மா. அது மட்டும் தான். பேக் ஸ்பெஷல் அம்மா சொல்றீங்க என்னது? நான் மட்டும் தான் இந்த பேக் கேட்கணும். அம்மாட்ட தான் கேட்டுறீங்களா? சில வேளை அம்மாட்ட இருந்தா அறிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இல்லையா? அடுத்த கிஃப்ட மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. சரி, இதுல என்ன இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? நான் தொட்டு பாக்க தெரியல. முதல்ல பொருள் சின்னதா இருந்தபடியா மோதிரம் வந்தீங்க, இப்ப பொருள் பெருசா இருக்கு. என்னவா இருக்கலாம்? ஐபோனா? சரி, ஐபோனை விட வேற எதுவுமே இருந்தா கிட்ட தந்துடுவாங்க. சரியா? சரி, ஓபன் பண்ணுங்க. சரி, உங்களுக்காக காப்பு வந்திருக்கு. என்ன இப்ப சொல்லுங்க. எல்லாமே தங்கத்துல கிஃப்ட் வந்துட்டு இருக்குது. நீங்க சொல்லாட்ட கொண்டு போயிட்டு வந்துருப்பி. கொண்டு போயிட்டு தந்தா கட்டியே திருப்பி கொடுத்துடுவான். சரி, இந்த இடத்துல யாரெல்லாம் அனுப்பிக்கிறாங்க? எல்லாரும் நிக்கிறாங்க. சரி, அப்ப இந்த இடத்துல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? அம்மா. உங்களோட குடும்பத்தை தவிர யாரும் இல்ல. அம்மா யாருமே இல்ல. அம்மா மட்டும்தான் அனுப்புவாங்க. ஆனா இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குது. சரி, கிஃப்ட ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட தாரம் தந்துட்டு அப்படியே திருப்பி எடுத்துட்டு போயிடும். சரியா? சரி, மறுபடியும் மிக்கிட்ட கையில கிஃப்ட் இருக்குது. இது என்னவா இருக்கும்? யோசிக்கலாம இருக்கா? பேக்கா? சரி, ஓபன் பண்ணுங்க. சரி, மறுபடியும் உங்களுக்காக மிச்சல் கோஸ் மார்க்ல பேக் வந்துருக்குது. அம்மாட்ட பேக் கேக்குறீங்க. இப்ப 2 பேக் வருது. இப்ப யார சொல்ல போறீங்க? அத்தான். அத்தான். அத்தாண்ட பேர்?
சுதர்சன். இவ்வளவு நேரத்துக்கு பிறகு அம்மாக்கு பிறகு அத்தான தான் சொல்றீங்க, ஒரு யாரையுமே சொல்ல இல்ல. மஜாக கோவிக்க போறாங்க, என்ன கிஃப்ட் அனுப்பினாங்களே, இதுல நிறைய பேர் நிக்கிறாங்க. அதான் அதான் தானே, அவருக்கு மட்டும் இந்த பாசம் இருக்கு. அப்ப மஜாக பாசம் இல்ல. உங்களுக்கான அடுத்த கிஃப்ட் மிக்கிட்ட கையில இருக்குது. சரி, ஓபன் பண்ணியே பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. அடுத்த தங்க மோதிரம். சரி, மறுபடியும் மோதிரம் வந்திருக்குது. இப்ப நீங்க சரியா சொல்லாட்டா எல்லா கிஃப்டையுமே மிஸ் பண்ண போறீங்க. நீங்க ஆசையா அம்மாட்ட கிட்ட பேக்ல இருந்து தங்கம் வர மிஸ் பண்ண போறீங்களே. நாங்க யோசிச்சு பாருங்க, இதுல இருந்து யார் அனுப்புவாங்கன்னு சொல்லி. உங்களுக்காக ப்ளூ வந்திருக்கலாம், இதுல நிக்கிற ஒரு ஆட்டு இருந்தும் வந்திருக்கலாம்னு சொல்லி. அப்படின்னு சொன்னா யார் அனுப்பியிருக்கலாம்? அம்மா, அத்தானை விட வேற யாரா இருக்கலாம்? அப்பா. ஓகே, இப்ப என்ன ஒன்றுண்டா எல்லாரையுமே சொல்லிட்டு போறீங்க. கிட்டத்தட்ட இருக்கிற எல்லாரையுமே சொல்லிட்டா கிஃப்ட காப்பாத்தலாம்னு யோசிக்கிறீங்களா? சரி, இந்த போட்டோ பிரேம்ல என்ன போட்டோ இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? சில வேளை உங்களை ப்ரோபோஸ் பண்றாங்களே, அவங்க போட்டோ சேர்த்து அனுப்பி இருப்பாங்களோ? சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க, என்ன போட்டோ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ன சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் ஸ்ரீலங்காவில இருந்து வாரன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? சித்தா. என்ன பேர் அவங்களுக்கு? சரி, அதுக்கு ஓபன் பண்ணி பாருங்க. என்ன பயந்து பயந்து உடைக்கிற மாதிரி இருக்குது, வேற போட்டோ வந்துருக்கோன்னு யோசிக்கிறீங்களோ? சரி, யார் அனுப்பி இருக்காங்க? சித்தா. எங்க இருக்கிறாங்க? கிளிநொச்சி. அப்ப ஸ்ரீலங்கால இந்த கிஃப்ட் வரான்னு சொன்னீங்களே. இது வராது. ஓகே, இந்த கிஃப்ட் வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து வேற இல்ல. நீங்க சொன்ன மாதிரி போட்டோ பிரேம் வந்து கிளிநொச்சியில அங்க இருக்கிற உங்களுடைய சித்தப்பா குடும்பத்தில இருந்து வந்திருக்குது. மிச்ச கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருப்பாங்க, அதை சொல்லுங்க பாப்போம். அம்மா, மக்கா. அம்மா, மக்கா. முதல்ல அம்மா மட்டும் சொன்னீங்க, இப்ப அக்காவை சேர்த்து சொல்றீங்க. வேற வேற அப்படி ஆக்களை சேர்த்துட்டு போறீங்களே. சரி, உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பினு சொல்லி பாப்போமா? போட்டோ பிரேம் வந்து கிளிநொச்சியில இருக்கிற உங்களுடைய சித்தப்பா குடும்பத்தில இருந்து வந்திருக்குது. அதே நேரம் ஒரு பேக்கும் காப்பும் வந்து உங்களுடைய அண்ணாட்ட இருந்து வந்திருக்குது. அதே நேரம் மற்ற பேக்கும் ஒரு மோதிரம் வந்து உங்களுடைய அப்பாட்ட இருந்து வந்திருக்குது. மற்ற மோதிரம் வந்து உங்களுடைய அக்கா அனுஜாட்ட இருந்து வந்திருக்குது. மற்ற சாக்லேட் பாஸ்கெட் வந்து உங்களுடைய அம்மாட்ட இருந்து வந்திருக்குது. அதை விட இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே உங்களுடைய அம்மா தான் எங்களோட கதைச்சு ஒழுங்கு செஞ்சவங்க. எதிர்பார்த்தீங்களா? சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க இவ்வளவு பேருக்கும்? எல்லாருக்கும் நன்றி. அவங்களை இந்த இடத்துக்கு கூப்பிடலாமே, வாங்க எல்லாரும். உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினா உங்களுடைய அம்மா, அப்பா, அண்ணா, அக்கா எல்லாருமே உங்க கூட இருக்கிறாங்க. உங்களுடைய சித்தப்பா கடல் கடந்து ஸ்ரீலங்கால இருந்தாலும் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறார். சோ முதல்ல சித்தப்பாக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த இடத்துல? சித்தப்பாக்கு நன்றி. சரி, அதை விட உங்களோட குடும்பத்தாக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? அவங்க உங்க அருகிலே இருக்கிறாங்க. எப்பயுமே என்னோடதான் இருப்பினோம். ஸோ நிறைய செய்ய வேணும், இதுக்காண்டி நிறைய இருக்கு. சரி, இதே மகிழ்ச்சியோட நீங்க காலத்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய அண்ணா, அக்கா, அம்மா, அப்பா சார்பாகவும் உங்களுடைய சித்தப்பா சார்பாகவும் MR சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் தெரிவித்துக் கொள்றோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.